மற்றவர்களுக்கு எப்பாவது போராட்டம், எங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. அதனால ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிற தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே குடையின் கீழே, தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் என்கிற அரசியல் குடையின் கீழே ஒன்றிணைந்து போராடுவது, வலிமையான ஒரு அரசியல் படையாக மாறுவது என்ற நோக்கிலே ஒருங்கிணைந்து இதை செயல்படுறோம். இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமியிலும், என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தான், என் ரத்தம் வேல்முருகன் அவர்களும், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் தனியரசு அவர்களும், என் அன்பு தம்பி திருமாறன் அவர்களும், இப்படி எங்கள் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள், மதிப்பிற்குரிய ஐயா பாபுஜி அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இங்கே என்னுடைய அன்பு தம்பிகள் கோசு, மணி, மகேஷ் எல்லாரும் இதில் இணைந்து செய்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி என்னுடைய ரத்தமும் முன்னின்று எல்லாரையும் ஒருங்கிணைக்க, இன்னும் பல இயக்கங்கள் இதில் இணைஞ்சு இது பெரும்படையாக மாறும். அந்த பிரச்சனைகளை ஒட்டி இது இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது பற்றி எரியிற சிக்கலாக இருக்கிறது. மேகமலையிலிருந்து 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது சொந்த நாட்டுக்குள்ளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெறுவது பெரிய துயரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலையில் இப்படித்தான் அடித்து விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில் வந்தோம். அது விடுதலைக்கு முன்பிருந்து நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் அங்கே போய் தேயிலை தோட்டத்துக்கு போனவங்க. நாங்கள் அதில் இந்த ஆட்சியாளர்களும் மாண்புமிக்க நீதியும் முன்வைக்கிறது நம்மகிட்ட ஆக்கிரமிப்புங்கிறது. அதுதான் அது ரொம்ப வெறுக்கத்தக்கது.